சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம மீன் அமிலம் தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்காக 2 கிலோ மீன் கழிவுகள் எடுத்திருக்கேன். 2 கிலோ நாட்டு சக்கரை, மெஷர் பண்ணுறதுக்கு வெயிட் மிஷின், அதை போடுறதுக்காக பிளாஸ்டிக் பாட்டில் மூடியோடு இருக்கிறதா வாங்கியிருக்கேன். ஸோ இதை மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. 2 கிலோ மீனோட வேஸ்ட்டு. இதை நம்ம மெஷர் பண்ணி போடும்போது கரெக்டான அளவுகள் நம்மளுக்கு தெரியும். இந்த ரேஷியோவில் போட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டான ஃபர்டிலைசர் கிடைக்கும் அப்படின்றத நம்ம மெயின்டைன் பண்ணலாம். மீன் அமிலத்தில் பார்த்திங்கன்னா அமினோ ஆசிட், நைட்ரஜன் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இது ஒரு சிறந்த இயற்கை ஊட்டியாக இருக்குது செடிகளுக்கு. பூச்செடிகளுக்கும் நம்ம கொடுக்கலாம். நல்ல பூக்கள் வைக்கும். காய்க்கிற செடிகளுக்கு கொடுக்கும்போது காய்கள் நல்லா பிடிச்சி நல்ல ஒரு ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வீட்டிலே நம்ம செய்யக்கூடிய உரம் தான் இது. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நான் இந்த பாட்டிலில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு லேயர் மீனோட கழிவுகளை போட்டுக்கலாம். அப்புறம் நாட்டு சர்க்கரையை அது மேலே தூவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு லேயராக நாட்டு சர்க்கரையும் மீனும் சேர்த்து நம்ம இந்த பாட்டில் ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. இதை நல்லா மூடி போட்டுட்டு நல்லா குலுக்குனிங்கன்னா எல்லாமே மீனோட சேர்ந்துரும் நாட்டு சர்க்கரை. ஸோ நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே ஒரு 48 டேஸ்க்கு வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 4 வீக்ஸாவது நம்ம கம்ப்ளீட்டாக வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு ஃபர்டிலைசர்